துறந்த முனிவன் இல்லை. 4 பேரோட சந்தோஷமான வாழ்க்கையை பார்க்கும் பொழுது என் மனதும் ஏங்கத்தான் செய்து. என் மகள் சுமித்ரா தாயன்பு கிடைக்காம வளர்ந்துட்டு வரா. நான் தனி மனுஷனா ஏங்கி தவிக்கிறேன். என் அன்பை, ஆசையை, பாசத்தை புரிஞ்சிக்காம என்னை நிராகரிச்சு போன என் மனைவியால நான் கேவலப்பட்டு போனேன் சாமி. எந்த ஆண்மகனுக்கும் இந்த மாதிரி நிலைமை வரக்கூடாது. அலைபாயிர என் மனதுக்கு நீங்க தான் ஆறுதல் சொல்லணும். கண்களில் கண்ணீர் தாரையாக வழிகிறது. சாப்பிட்டீங்களா ஐயா? தனிமையில் தோட்டத்தில் அமர்ந்திருக்கும் மனோகரிடம் கேட்கிறான் அந்த மடத்தில் வேலை செய்யும் கந்தன். ஆச்சுப்பா, எப்பவும் மன வருத்தத்தோடு இருக்கீங்க. சுவாமி கிட்ட உங்க கவலைகளை சொல்லுங்க, உங்களுக்கு நல்ல வழி காட்டுவார். மன நிம்மதி தேடித்தான் நானும் இங்கே வந்திருக்கேன். நீ சொன்ன மாதிரி மனசுக்கு ஒரு சாந்தி கிடைக்கத்தான் செய்யுது. அது இந்த புண்ணிய பூமியில் இருக்கே நீ, அந்த பாக்கியம்னு நினைக்கிறேன். ஐயா, உங்க குடும்பம். விரக்தியாக சிரிக்கிறான் மனோகர். என்கிட்ட பணம் இல்லை, அழகு இல்லைன்னு என்னோடு வாழ பிடிக்காம என் மகளையும் என்னையும் விட்டுட்டு என்னை கட்டினவ எனக்கு தீராத அவமானத்தை தேடி கொடுத்துட்டு ஓடி போயிட்டா. வருஷம் 5 ஆச்சு. அந்த நெருப்பு அணையாம மனதில் தீயாக கொழுந்து விட்டு எரியுது. அதை அணைக்கத்தான் ஆசிரமத்தை தேடி வந்திருக்கேன். நல்லது ஐயா, நிச்சயம் சுவாமிகள் உங்க மனசை ஆறுதல் படுத்துவார். மேடம், 2 நாளா சரியா சாப்பிடாம ரொம்பவும் மன வருத்தத்தோடு இருக்கீங்க. கோயம்புத்தூர் போயிட்டு வந்ததிலிருந்து நீங்க நார்மலா இல்லை. உடம்புக்கு எதுவும் முடியலையா? வெறுமையான பார்வையுடன் அவளை பார்க்கிறாள் கனகதாரா. மனசு சரியில்லை சிந்து. எதையோ இழக்கக்கூடாததை இழந்துட்ட மாதிரி மனசு ஏங்குது. வாழ்க்கையே வெறுப்பா தோணுது. மேடம், நான் ஒன்று சொல்லட்டுமா? எங்கள் சொந்த ஊர் திருவண்ணாமலை. அந்த அண்ணாமலையார் சன்னதியை மிதிச்சாலே மனசில் இருக்கிற பாரம் குறைஞ்ச மாதிரி இருக்கும். உங்களுக்கு சரின்னு பட்டா நாம் 2 பேரும் அவரை போய் தரிசனம் பண்ணிட்டு வருவோம். நீ சொல்கிறதும் எனக்கு சரின்னு தான் படுது. மன உளைச்சலுக்கு சாமி சன்னதி நிச்சயம் ஆறுதலை கொடுக்கும். இப்போவே கிளம்பலாம். ஆனால் நான் எப்படி? இந்த ரசிகர்கள் தொல்லையில் என்னால் நிம்மதியாக சாமி கும்பிட முடியாதே. வேற வழி இல்லை மேடம். கொஞ்சம் வயசான தோற்றம் இருக்கிற மாதிரி மேக்கப் போட்டுக்கிட்டு புடவையை முந்தானையால் தலையில் முக்காடு போட்டுக்குங்க. யாராலும் அடையாளம் கண்டுபிடிக்க முடியாது. கார் திருவண்ணாமலை நோக்கி செல்கிறது. மனதில் மகளின் நினைவுகள் ஆக்கிரமிக்க கண்கலங்கி அமர்ந்திருக்கிறாள் கனகா. சுமித்ரா எவ்வளவு சூட்டியாக இருக்கிறாள். என் மகள். நான் 10 மாதம் சுமந்து பெற்றவள். கையில் கிடந்த பொக்கிஷத்தை இழந்து இப்போது தவிக்கிறேனே. இவ்வளவு நாள் வெளிக்காட்டாமல் இருந்த என் தாய்ப்பாசம் மகளை பார்த்த அடுத்த நிமிடமே பிரவாகமாக பெருக்கெடுக்கிறதே. நான் என்ன செய்வேன்? மனம் கலங்குகிறது. கை கூப்பி கண்களில் நீர் நிறைய நிற்கிறாள் கனகா. நான் செய்தது மன்னிக்க முடியாத தப்புதான். இப்ப உன் முன்னே மனம் திருந்தி நிற்கிறேன். நான் இழந்த வாழ்க்கையை எனக்கு மீட்டு கொடு. என் மகளை எனக்கு திருப்பித்தா. உன் சன்னதியை என் கண்ணீரால் கழுவுறேன். உன் திருநாமம் சொல்லி இந்த மலையை 100 முறை சுற்றி வருகிறேன். மனம் கசிய நிற்கிறாள். வாங்க மேடம், கிளம்புவோமா? அந்த அண்ணாமலையார் ஜோதி சொரூபமா நிச்சயம் உங்கள் மனக்கவலையை போக்கி நிம்மதி கொடுப்பார். காரில் ஏறுகிறார்கள். மேடம், இங்கே ரமணர் ஆசிரமம் இருக்கு. போய் ஒரு 5 நிமிஷம் தியானம் பண்ணிட்டு போகலாமா? சரி சிந்து, அங்கேயும் போயிட்டு அப்புறம் ஊருக்கு கிளம்பலாம். ஒரு 5 நிமிடம் தியான மண்டபத்தில் அமர்ந்து கண்மூடி பிரார்த்தித்தவர்கள் வெளியே வர தோட்டத்தில் போடப்பட்டிருக்கும் பெஞ்சில் கண்மூடி அமர்ந்திருக்கும் மனோகரை பார்த்து சர்வ அங்கமும் நடுங்க திடுதிடுக்கிறாள். சிந்து கைகளை பற்றி அவள் கரங்களில் மெல்லிய நடுக்கம். என்னாச்சு மேடம்? ஏன் உடம்பெல்லாம் நடுங்குது? இப்படி உட்காருங்க. அங்கிருக்கும் திண்ணையில் உட்கார வைத்தவள், தண்ணி குடிக்கிறீங்களா? வேண்டாம் சிந்து. அதோ தோட்டத்தில் உட்கார்ந்திருக்கிறாரே, அவர் எனக்கு ரொம்ப வேண்டியவர். அவர் எதுக்காக இங்கே வந்திருக்கிறாரு? அவரை பற்றிய தகவல் யாருக்கும் தெரிஞ்சா எனக்காக விசாரிச்சுட்டு வரியா ப்ளீஸ்? நீங்கள் இங்கேயே இருங்க, 5 நிமிஷத்தில் வரேன். சொன்னது போல 5 நிமிடத்தில் அவள் முன் நிற்கிறாள். தகவல் எதுவும் தெரிஞ்சுதா சிந்து? அவள் குரலில் ஆவல் தொனிக்கிறது. இங்கே இருக்கிற வேலையாள் கிட்ட பேச்சு கொடுத்து பார்த்தேன். அவர் மன நிம்மதி தேடி இங்கே வந்து 1 வாரமாக தங்கியிருக்கிறாராம். அவர் மனைவி 5 வருஷத்துக்கு முன்னால அவரையும் அவர் மகளையும் விட்டுட்டு எங்கோ போயிட்டாங்களாம். அந்த கவலை அவர் மனதில் நிறையவே இருக்கு. பாவம் அந்த மனுஷன்னு சொன்னாரு. உங்களுக்கு தெரிஞ்சவரா மேடம்? ஆமாம், ரொம்ப வேண்டியவர். நீங்கே இரு,
நான் ஒரு வார்த்தை பேசிட்டு வரேன். கால்கள் தடுமாற மெல்ல அவன் அருகில் செல்கிறாள். கண்மூடி அமர்ந்திருந்த அவனை விழிநீர் நிறைய பார்க்கிறாள். நான் பாவி, வாழ்க்கைன்னா என்னன்னு புரிஞ்சிக்காம உங்களை பிரிஞ்சு வந்துட்டேனே. என்னை மன்னிச்சு ஏத்துப்பீங்களா மனோகர்? மனம் நிறைய வார்த்தைகள் வெளிவர தைரியமின்றி தொண்டைக்குள் நிற்க, தன்னருகில் ஏதோ சப்தம் உணர்ந்து கண் திறந்து பார்த்த மனோகர் சட்டென்று அடையாளம் தெரிந்து கொண்டு தீயை மிதித்தவன் போல துள்ளி எழுகிறான். நல்லா இருக்கீங்களா? அவள் நின்ற திசைக்கு எதிர் திசையில் வேகமாக நடக்கிறான். கண்களில் நீர் வழிய அப்படியே சிலையாக நிற்கிறாள் கனகா. நீண்ட நேரமாக அங்கேயே நிற்கும் கனகாவின் அருகில் வருகிறாள் சிந்து. போகலாமா மேடம்? பதிலே சொல்லாமல் மௌனமாக வந்து காரில் ஏறி அமர்கிறாள் கனகா. கார் சென்னையை நோக்கி வேகமெடுத்து செல்கிறது. என்ன மனோகர், ஆசிரமத்தில் 10 நாள் இருந்துட்டு வந்தீங்களே, உங்க மனசுக்கு ஆறுதல் கிடைச்சிருக்குமே, முகம் ஏன் இன்னும் சோர்வாக இருக்கு? போனவங்களை நினைச்சு வருத்தப்படுறதால நம்ம வேதனை தான் இன்னும் அதிகமாகும். போன இடத்துலையும் அந்த கடவுள் என்னை நிம்மதியாக இருக்க விடலை மாமா. என்ன சொல்றீங்க? ரத்னாவும் மனோகரனை பார்த்தபடி நிற்கிறாள். ஆமாம் மாமா, யாரை இந்த ஜென்மத்தில் பார்க்கக்கூடாதுன்னு வைராக்கியமாக மனதில் நினைச்சிருந்தேனோ அவளை பார்க்கும்படி ஆயிடுச்சு. நீங்க சொல்றது, அந்த பாவி நம்ம மானத்தை குழி தோண்டி புதைச்சவ என் முன்னாடி வந்து நின்று நல்லா இருக்கீங்களான்னு கேட்டா மாமா. விக்கித்து போகிறார் கிருஷ்ணன். என்ன சொல்றீங்க மாமா? கனகாவா வந்தா? ஆமாம் ரத்னா, அவளை பார்த்ததும் என் உடம்பை பத்தி எரிஞ்சுது. அடுத்த நிமிஷம் ஒரு வார்த்தை கூட அவகிட்ட பேசாம அந்த இடத்தை விட்டு போயிட்டேன். கடவுள் ஏன் இப்படி என்னை வதைக்கிறார்னு எனக்கு புரியல. நான் செய்த பாவம்தான் என்ன எனக்கு தெரியலையே. நீங்க பாவம் செய்யல மனோகர். வாழ வேண்டிய நீங்க வாழ்க்கையை தொலைச்சி நிற்கிறீங்களே, அதுதான் பாவம். என்ன தைரியம் இருந்தா உங்க முன்னாடி வந்து நின்று இருப்பா. அவளுக்கு முன்னால நீங்க வாழ்ந்து காட்டணும் மனோகர். மனைவி, குழந்தை, குடும்பம்னு சந்தோஷமா வாழ்ந்து காட்டணும். வெறி வந்தவர் போல பேசும் கிருஷ்ணனை பார்க்கிறான் மனோகர். ஆமாம் மாமா, அப்பா சொல்றது உங்களுக்கு விளங்கலையா? உங்களுக்கு நாங்க கல்யாணம் பண்ணி வைக்க போறோம். என்ன ரத்னா சொல்ற? போதும் மாமா, நீங்க இப்படி யாரும் இல்லாம தனி மனுஷனா சுமித்ராவை வச்சுக்கிட்டு கஷ்டப்படுறது போதும். இனியாவது நடந்ததை பழைய கனவா நினைச்சு மறந்துட்டு புது வாழ்க்கையை தொடங்குங்க. ஆமா மனோகர், நீங்க தனி மரமா வாழ வேண்டாம். நானே உங்களுக்கு பெண் பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க போறேன். நீங்க சந்தோஷமா வாழறதையும் கண்குளிர பார்க்க போறேன். இதெல்லாம் சாத்தியமில்லை மாமா. 8 வயசு பெண் குழந்தையோடு இருக்கிற என்னை மணக்க யாரும் முன்வர மாட்டாங்க. அதுவும் இந்த அவலட்சணமான முகத்தை பார்த்து வேண்டாம்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. தொண்டை அடைக்க பேசுகிறான் மனோகர். நான் இப்படியே இருந்துட்டு போறேன் மாமா. உங்க அன்பும் ஆதரவும் எனக்கு கடைசி வரை கிடைச்சா போதும். அது என்னைக்கும் இருக்கு மனோகர். நீங்க கவலைப்படாதீங்க. உங்களை வாழ வைக்க வேண்டியது என் பொறுப்பு. மாமா, நம்ம சுமித்ரா நான் சென்னை போனப்ப என் ஃப்ரெண்டின் வீட்டில் இருந்தா. அவங்க கிட்ட அம்மா அம்மான்னு பிரியமா பழகினான்னு சொன்னேனே, ஞாபகம் இருக்கா? ஆமாம் ரத்னா, அவங்க மகள் கூட சுமித்ராவோட ஒன்னா படிக்கிறான்னு சொன்னேன். அவங்க பேர் மாதவி. ரொம்ப நல்ல குணம். நம்ம சுமித்ரா மேல உயிரா இருக்காங்க. அவங்க கணவர் 5 வருஷத்துக்கு முன்னால் இறந்துட்டாரு. வயதான மாமனார் மாமியாரை தன் பொறுப்பில் வச்சு பார்த்துக்கிட்டு மகளோடு வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. சொன்னவள் மனோகரனை பார்க்கிறாள். இதையெல்லாம் எதுக்கு என்கிட்ட சொல்ற ரத்னா? நீங்க தெரிஞ்சுக்க மட்டும் இல்லை, அந்த குடும்பத்தோடு உங்களை இணைச்சு வைக்கத்தான். நீ சொல்றது, கணவனை இழந்து உங்களை மாதிரி பெண் குழந்தையோடு வாழற மாதவியும் மனைவியை பிரிஞ்சு சுமித்ராவோடு வாழற நீங்களும் ஒன்று சேரணும். நீங்க அவங்கள உங்க மனைவியா ஏத்துக்கணும். ரத்னா, புரியாம பேசாதே. இது நடக்கிற சாத்தியமில்லை. இதுக்கு அவங்க மாமா அத்தை முதலில் உடன்படணும். அப்புறம் அவங்க சம்மதம் வேணும். வேணாம் ரத்னா, வீண் முயற்சி. இல்லை மனோகர், மாதவியோட மாமா அத்தைக்கு உங்களை கல்யாணம் பண்ணி கொடுக்க பூரண சம்மதம். நான் அவங்க கிட்ட பேசிட்டேன். என்ன மாமா சொல்றீங்க? ஆமாம் மாமா, உங்க சம்மதம் மட்டும்தான் இப்ப வேணும். நீங்க சரின்னு சொன்னா நான் மாதவி கிட்ட பேசுறேன். அப்புறம் நீங்க 2 பேரும் ஒருத்தரை ஒருத்தர் பார்த்து பேசுங்க. உங்க மனசுக்கு சம்மதப்பட்டா அதற்கு பிறகு முடிவு செய்வோம். என்ன சொல்றீங்க மாமா? வேணாம் ரத்னா, நடக்காத விஷயத்துக்கு முயற்சி பண்ணாதே. அப்படி சொல்லாதீங்க. நீங்க என்னை உங்க தங்கைன்னு சொன்னீங்க.
மனசார என்ன உங்கள் தங்கையா நினைச்சா என் அண்ணன் வாழ்க்கையில் விளக்கேத்தி வைக்கணுங்கிற இந்த தங்கச்சியோட விருப்பத்துக்கு தடை சொல்லாதீங்க. உங்களுக்கு 8 வயது பெண் குழந்தையோடு இருக்கிற மாதவி திருமணம் செய்ய சம்மதமான்னு மட்டும் சொல்லுங்க. உங்கள் 2 பேருக்கும் இஷ்டம்னா எனக்கும் சம்மதம். போதுமா? முதலாக புன்னகையுடன் மனோகர் பேச, மாமா கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லிட்டாரு. இனி அவர் வாழ்க்கையில் எல்லாமே சுபிட்சமாக அமையப் போகுது. சந்தோஷ குரலில் சொன்ன ரத்னா, கமலாமா, சந்தோஷ செய்தி, கல்யாண சமாச்சாரம் முடிவாகி இருக்கு. 10 நிமிஷத்துல உங்க கையால பால் பாயசம் செய்து கொண்டு வாங்க. உள்நோக்கி குரல் கொடுத்தபடி ரத்னா சொல்ல, என்ன சித்தி, எங்கே ஓடுறீங்க? எதிரில் வந்த சுமித்ராவை தூக்கிக் கொள்கிறாள். சுமிக்குட்டி, உனக்கு அம்மா வரப்போறாங்க. நிஜமாவா? ஆமாம். உனக்கு சந்தோஷம் தானே? யாரு சித்தி? மாதவி அம்மா தானே? ஆமாண்டா செல்லம். மாதவி அம்மா, நீ, அபர்ணா, உங்க அப்பா எல்லோரும் ஒரே குடும்பமாக ஆகப் போறீங்க. இந்த சித்தி அதை நடத்தி வைப்பேன். அப்பாவிடம் ஓடுகிறாள் சுமித்ரா. அப்பா, அம்மா ரொம்ப நல்லவங்க. என்னை மடியில் உட்கார வச்சு சோறு ஊட்டுவாங்க. அப்புறம் கதை சொல்லுவாங்க. என்னை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுப்பாங்க. எனக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும்பா. உனக்கும் பிடிக்குமாப்பா? உனக்கு யாரை பிடிக்குதோ அவங்கள எனக்கும் பிடிக்கும் சுமித்ரா. மகளை கட்டிக்கொள்கிறான் மனோகர். என்ன மாதவி, நான் சொன்னதையெல்லாம் கேட்டுட்டு பதிலே சொல்லாமல் இருக்கீங்க? நடக்காத விஷயத்தை பற்றி பேசி பிரயோஜனம் என்ன ரத்னா? எது நடக்காது? நீங்கள் சொல்கிறீங்களே, காலம் கடந்த கல்யாணம், அது நடக்காது. இந்த வயசுக்கு பிறகு எனக்கு தேவையும் இல்லை. என் மகள் மட்டும் எனக்கு போதும். உங்களுக்கு இப்போ தேவையில்லை. ஆனால் உங்கள் மகளுக்கு ஒரு நல்ல அப்பா கிடைச்சி அவளும் எல்லாரையும் போல வாழ வழி கிடைச்சாலும் வேணான்னு தான் மறுப்பீங்களா மாதவி? என் மகளுக்கு அப்பா கிடைக்கணும்னு இனிமேல நான் ஆசைப்படுறது தப்பு. அந்த பாக்கியத்தை என் மகள் எழுந்துட்டா. இனி அவளுக்கு எல்லாமே நான் தான். ப்ளீஸ், நான் சொல்கிறத புரிஞ்சுக்கோங்க. உங்கள் கணவர் மேலே உங்களுக்கு இருக்கிற அன்பும் அபிமானமும் புரியுது. சில நல்ல விஷயங்கள் நடக்கும்போது, அதனால் நல்ல பலன் கிடைக்கும்போது நம்ம விட்டு கொடுக்கறது தப்பு இல்லை மாதவி. இதில் என்னோட சுயநலமும் இருக்குது. என் சுமித்ராவுக்கு ஒரு நல்ல அம்மா கிடைக்கணும். தாய் அன்பு கிடைக்காத அதற்காக ஏங்கும் அவளுக்கு ஒரு நல்ல தாய் கிடைக்கணும். அதே மாதிரி விபரம் தெரிஞ்சு அப்பாவோட முகத்தையே பார்த்துடாத அபர்ணாவுக்கு அப்பாவோட அரவணைப்பு கிடைக்கணும். எல்லாமே உங்கள் ஒரு பதிலில் தான் இருக்கு மாதவி. இதுக்கு சுமித்ராவோட அப்பா சம்மதம் தெரிவிச்சிட்டாரா? அவரையும் பேசி சம்மதிக்க வச்சுட்டேன். அவரும் தன் மகளுக்கு ஒரு நல்ல அம்மாவை எதிர்பார்க்கிறாரு. அன்பான அந்த மனுஷனோடு வாழ பிடிக்காம அவர் வாழ்க்கையை நிர்மூலமாக்கிட்டு போன எங்கள் அக்கா செய்த தப்புக்கு நான் பிராயச்சித்தம் தேட நினைக்கிறேன். என் மாமா சம்மதிச்சிருந்தா எப்போவோ என்னை அவருக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருப்பாங்க. ஆனால் அந்த மாதிரி பேச்சு அடிபட்டப்ப என்ன சொன்னார் தெரியுமா? ரத்னா ரொம்ப சின்ன பொண்ணு, அதுவும் இல்லாமல் கனகா என்னை பிரிஞ்சு போன பிறகு இனி உங்களை மாப்பிள்ளையாக நினைக்கல, என் மகனாக பார்க்குறேன்னு எப்போ சொன்னீங்களோ அந்த நிமிஷமே என் மனசில் உங்களை அப்பாவாக ஏற்றுக்கிட்டேன். ரத்னா என் தங்கை. தயவு செய்து இனி யாரும் இப்படி எங்களை சேர்த்து வச்சு பேசாதீங்கன்னு கண்ணியமாக சொன்ன நல்ல இதயமுள்ள மனுஷன். நீங்கள் அவரை ஏற்றுக்கிட்டா உங்கள் வாழ்க்கை மட்டும் இல்லை, வாழ்க்கையில் அடிபட்டு அன்புக்கு இயங்கும் அவர் வாழ்க்கையும் சுபிட்சம் பெறும். சிறிது தயக்கத்திற்கு பிறகு, நீங்கள் சொல்கிறதையெல்லாம் வச்சு யோசித்து பார்க்கும் பொழுது நான் என் முடிவை மாற்றிக்கிட்டாலும் என் அத்தை மாமா பார்வையில் இது தப்பானதாக தெரியும். ரத்னா, உங்கள் அப்பா மாமனாராக இருந்தாலும் மாப்பிள்ளைக்கு பெண் தேடுறாரு. ஆனால் அதே பக்குவத்தை எங்கள் மாமா அத்தைக்கிட்ட எதிர்பார்க்க முடியாது. அவங்க பையன் இருந்த இடத்தில் வேறு யாரையும் வச்சு பார்க்க பெற்றவங்களுக்கு மனசு வராது. அவங்க மனசை நான் கஷ்டப்படுத்த விரும்பலை. தயவு செய்து என்னை மன்னிச்சிடுங்க. புன்னகையுடன் அவளை பார்க்கிறாள் ரத்னா. உங்கள் மாமா அத்தை சம்மதிச்சா நீங்கள் சரின்னு சொல்லுவீங்களா? அப்படி ஒரு விஷயம் நடந்தா அதற்கு பிறகு பேசலாம். நடந்தாச்சே. என்ன சொல்கிறீங்க? எங்கள் அப்பா உங்கள் அத்தை மாமா கிட்ட பேசி சம்மதம் வாங்கிட்டாரு. அவங்களுக்கு திரும்ப உங்களுக்கு நல்லதொரு வாழ்க்கை அமைய போகிறதுல பூர்ண திருப்தி. இது விஷயம் உங்கள் அத்தையே உங்ககிட்ட பேசுவாங்க. நிஜமாக தான் சொல்கிறீங்களா? ஆமாம் மாதவி, இது ஆண்டவன் விருப்பம். நிச்சயம் நடக்கும் பாருங்களேன். உங்கள் வீட்டுக்கு போய் உங்கள் அத்தைக்கிட்ட பேசிட்டு ஒரு முடிவை சொல்லுங்க. மொட்டை மாடியில் நிலா வெளிச்சத்தில் கண்கள் பளபளக்க தன் அருகில் அமர்ந்திருக்கும் மாதவியை பார்க்கிறாள். இதில் தப்பு ஒன்றும் இல்லைம்மா. என் பிள்ளை
அன்பான உன்னோடு வாழ கொடுப்பனை இல்லாமல் போய் சேர்ந்துட்டான். உன் வாழ்க்கை இப்படிப்பட்ட மரமாக போச்சேன்னு நான் வருத்தப்படாத நாள் இல்லை. நீ வாழ வேண்டிய பொண்ணு. எங்க சுயநலத்துக்காக வாழ வேண்டிய உன்னை எங்க மருமகளாக மட்டும் பார்க்கிறது தப்புமா? நான் உன்னை என் மகளாக பார்க்கிறேன். என் மகளுக்கு நல்லதொரு வாழ்க்கை அமைச்சு கொடுத்து தொலைந்து போன சிறுப்பை திரும்ப மீட்டு தர துடிக்கிறேன். எங்க மனசை புரிஞ்சிக்க மாதவி. உனக்கு ஒரு நல்ல துணை கிடைக்கணும். அபர்ணாவுக்கும் ஒரு நல்ல அப்பா வரணும். எங்க மகளோட வாழ்க்கை திரும்ப பூத்து குலுங்க போறத நாங்க பார்த்து சந்தோஷப்படணும். சரின்னு சொல்லு மாதவி. இதனால அபர்ணாவுக்கு ஒரு நல்ல அப்பா கிடைக்க போற மாதிரி அந்த பொண்ணு சுமித்ராவுக்கும் ஒரு நல்ல அம்மா கிடைப்பாங்க. அந்த குழந்தைகள் அம்மா அப்பாவோடு சந்தோஷமாக சகோதரிகளாக சந்தோஷமா வாழட்டும். சொல்லும் லட்சுமியை கட்டிப்பிடித்து கண்ணீர் வடிக்கிறாள் மாதவி. எனக்கும் அபர்ணாவுக்கும் நல்ல வாழ்க்கை பாதுகாப்பு கிடைக்கும். ஆனா நீங்க உங்களை எப்படி தனியா விட்டுட்டு? பைத்தியம் மாதிரி பேசாதே மாதவி. நாங்க வாழ்ந்து முடிச்சவங்க. இனி எங்க காலம் அது பாட்டுக்கு நகரும். நீ வாழ வேண்டியவ. உனக்கு தான் இப்ப துணையும் பாதுகாப்பும் வேணும். நாங்க எங்கேயாவது முதியோர் இல்லத்தில் எங்க கடைசி காலத்தை கழிச்சிடுவோம். நீ உன் புருஷனோடும் குழந்தைகளோடும் எங்களை பார்த்துட்டு போ. அதுவே எங்களுக்கு அளவற்ற சந்தோஷத்தை கொடுக்கும். மனசை போட்டு அலட்டிக்காம அந்த பொண்ணு ரத்னா கிட்ட உன் நல்ல முடிவை சொல்லு. அந்த தம்பி மனோகரனை பார்த்து பேசு. உன் மனசுக்கு பிடிச்சிருந்தா பெரியவங்க நாங்கள் ஒன்று சேர்ந்து திருப்தியாக உங்கள் கல்யாணத்தை நடத்துகிறோம். போய் முகத்தை அலம்பிட்டு சுவாமி விளக்கேற்றி கும்பிடு. இழந்த சந்தோஷத்தை அந்த ஆண்டவன் உனக்கு திருப்பி கொடுக்கட்டும். ஹாலில் மாட்டப்பட்டிருக்கும் கணவனின் படத்தை பார்க்கிறாள். என்னால் உங்களை மறந்து வாழ முடியுமா? இது சாத்தியமா? கண்களில் கண்ணீர் பெருக்கெடுக்கிறது. ரத்னா, நான் உங்கள் மாமாவை பார்த்து பேசணும். ஃபோனில் மாதவி சொல்ல, தேங்க்ஸ் மாதவி, இது போதும். நீங்கள் மாமாவை பார்த்து பேசினா நிச்சயம் மறுக்க மாட்டீங்க. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. நாளைக்கே மாமாவை உங்கள் வீட்டுக்கு அழைச்சிட்டு வரேன். வேண்டாம் ரத்னா, வீட்டுக்கு வர வேண்டாம். நம்ம முருகன் கோவிலில் நாளைக்கு 5 மணிக்கு நான் வரேன். நீங்களும் உங்கள் மாமாவோடு வந்துடுங்க. சரி, அதுதான் சரியான இடம். வள்ளி தெய்வானியோடு சம்சாரியாக இருக்கிற முருகன் உங்கள் 2 பேரையும் இணைச்சி வைக்கட்டும். நான் மாமாவை அறிமுகப்படுத்தி வச்சுட்டு கிளம்புறேன். நீங்கள் 2 பேரும் மனசு விட்டு பேசி நல்ல முடிவுக்கு வாங்க. வச்சிடுற மாதவி. என்ன ரத்னா, ரொம்ப சந்தோஷமா இருக்க? உன் கல்யாணம் முடிவாகிடுச்சா? சஞ்சய் உன் ஃப்ரெண்ட் ரத்னாவுக்கு எப்போ கல்யாணம்னு கேட்டுக்கிட்டே இருக்காரு. ஏன் நீ அவர்கிட்ட மாட்டிக்கிட்டு முழிக்கிறது பத்தலையா? என்னையும் சீக்கிரமாக யார்கிட்டையாவது மாட்டி விட பார்க்குற? என் கல்யாணம் இப்போ இல்லை. உங்களுக்கு குழந்தை பிறந்து அவனுக்கு 3 வயதாகி அவனுக்கு ஏபிசிடி சொல்லி கொடுத்துட்டு தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன். அப்போ உனக்கு 60ஆம் கல்யாணம் தான் பண்ணணும். அப்படியா? அப்போ உங்களுக்கு குழந்தை பிறக்கிறத 40 வருஷத்துக்கு தள்ளி போட்டிருக்கீங்களா? அடிப்பாவி, நீ உதவாங்கத்தான் போற. சிரித்தவள் அன்போடு அவள் கைகளை பற்றுகிறாள். ரத்னா, உன்னால தான் எனக்கு அருமையான வாழ்க்கை கிடைச்சது. என் சஞ்சய் எனக்கு திரும்ப கிடைச்சாரு. நான் இதை ஜென்மத்துக்கும் மறக்கவே மாட்டேன். உனக்கு நிறைய நன்றி கடன் பட்டிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள இது என்னடி சென்டிமெண்ட்? உனக்கு செய்ய கடமைப்பட்டவன் நான் உன்னை பார்க்க வந்த விஷயமே வேற. நம்ம வீட்டு ஸ்டூடெண்ட் அபர்ணாவோட அம்மாவுக்கும் என் மாமாவுக்கும் கல்யாணம் நடக்க போகுது. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். சுமித்ராவுடைய அம்மா ஏக்கம் தீர்ந்துடும். எப்போ கல்யாணம்? ஏறக்குறைய முடிவான மாதிரி தான். நீ ஸ்கூலுக்கு என்னோட வேலைக்கு வந்தப்ப தினமும் நடக்கிற விஷயத்த பகிர்ந்துப்போம். இப்போ தான் கல்யாணமாகி செட்டில் ஆயிட்ட. அதுவும் இன்னும் கொஞ்ச நாளில் பெங்களூர் போய் தனி குடித்தனம் ஆரம்பிச்சிடுவ. எனக்கு தான் நீ இல்லாமல் போர் அடிக்கும் சுமதி. எனக்கு மட்டும் என்ன, உன்னை பிரியறது மனசு கஷ்டமாக இருக்குது. இது தற்காலிக பிரிவு தான். நினைச்சப்ப இங்கே வந்துட்டு பார்க்கலாம். தோழி சமாதானப்படுத்துகிறாள். மாதவி, இதுதான் என் மாமா மனோகர். ரத்னா அறிமுகப்படுத்த கோவில் மணி அடிக்கிறது. நல்ல சகுனம்தான். வாங்க சாமி கும்பிட்டுட்டு வருவோம். மூவரும் உள்ளே சென்று முருகனை வழிபட்டு வெளியே வருகிறார்கள். இனி நான் கிளம்புறேன். நீங்கள் 2 பேரும் பேசிட்டு எனக்கு தகவல் சொல்லுங்க. ரத்னா விடைபெற்று செல்ல, உட்காருங்க மாதவியுடன் சொன்னவன் புல்தரையில் அமர்கிறான். நான் கல்யாணம் வேண்டாம்னு தான் இருந்தேன். இதெல்லாம் ரத்னாவோட ஏற்பாடு. சின்ன பெண்ணாக இருந்தாலும் அடுத்தவங்களுக்கு தன்னால் முடிந்த நல்லதை செய்யணுங்கிற எண்ணம் அவகிட்ட நிறைய இருக்கு சொன்ன மனோகர்
தலை குனிந்து அமர்ந்திருக்கும் மாதவியை பார்க்கிறான். நீங்க யாருடைய வற்புறுத்தலுக்காகவும் சம்மதிக்க வேண்டாம். உங்க மனசாட்சியை கேளுங்க. நம்ம குழந்தைங்களுக்கு நாம் ஒன்று சேர்வதால் ஒரு நல்ல வாழ்க்கையை, ஒரு ஆரோக்கியமான குடும்பத்தை கொடுக்க முடியும்னு உங்க மனசு சொல்லுதான் பாருங்க. நானும் என் திருமண வாழ்க்கையில் ஏற்பட்ட கசப்பான அனுபவத்தால் இனி கல்யாணமே வேண்டாம் தான் இருந்தேன். இதில் நான் மட்டும் இல்லை, என் மகளும் பாதிக்கப்படறாங்கிறதால தான் கல்யாணம் பண்ண முடிவு பண்ணினேன். அதுவும் தந்தை இழந்த உங்கள் மகளுக்கு தகப்பனாக வரக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பும் கிடைக்க போகுது. கடைசி வரை நாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையாக இருந்து நம்ம குழந்தைகளை நல்லபடியாக ஆளாக்கலாம். ஒரு முறை கிடைச்ச கசப்பான அனுபவத்திற்காக கடவுள் எனக்கு கொடுக்க நினைக்கிற இனிமையான வாழ்க்கையை இழந்துடக்கூடாதுன்னு நான் முழு மனசோடு சம்மதம் சொன்னேன். மாதவி அவன் பேசுவதை கேட்டபடி மௌனமாக அமர்ந்திருக்கிறாள். உங்களுக்கு விருப்பமில்லாட்டி நீங்கள் தாராளமாக சொல்லலாம். இதில் ஒளிவு மறைவு எதுவும் வேண்டாம். என் மாமனார் எனக்கு திருமணத்தை என் தந்தை ஸ்தானத்திலிருந்து நடத்தி வைக்க விரும்புகிறாரு. அதே மாதிரி உங்கள் மாமனார் மாமியார் ஒரு மகளாக நினைச்சு அப்பா அம்மா ஸ்தானத்திலிருந்து உங்கள் திருமணத்தை நடத்த ஆசைப்படுறாங்க. இதிலிருந்தே நீங்கள் எவ்வளவு அன்பானவங்கன்னு தெரியுது. நான் தான் பேசிகிட்டே இருக்கேன், நீங்கள் இன்னும் எதுவுமே பேசலை. என்கிட்ட அழகு இல்லை, வாழ்க்கை நடத்த தேவையான பொருளாதார வசதி இருக்குது. என்னை நம்பி வர்றவங்க கிட்ட, என் உறவுகளாக வாழ வர்றவங்க கிட்ட கொட்டி கொடுக்க மனசு நிறைய அன்பும் பாசமும் இருக்குது. இதுதாங்க என் தகுதி. தலை நிமிர்ந்து புன்னகையுடன் அவனை பார்க்கிறாள். உங்கள் மனசில் இருக்கிறத கொட்டி திருத்திட்டீங்க. அன்பும் பாசமும் நிறைஞ்ச உங்கள் மனசில் உங்கள் மனைவியாக வரப்போகிறவளுக்கு ஒரு நல்ல இடம் கிடைக்கும்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. என் மகளுக்கு பாசமுள்ள தந்தையாக நீங்கள் இருப்பீங்கன்னு எனக்கு நம்பிக்கை வந்துடுச்சு. இருங்க, முக்கியமாக சொல்ல வேண்டியதை விட்டுட்டீங்களே. என்ன சொல்லணும்? என் மாமனார் மாமியாரை முழு மனசோடு உங்கள் அப்பா அம்மாவாக ஏற்றுக்கிட்டு நம்மோடு வச்சு கடைசி வரை அவங்களையும் பாதுகாப்பீங்கன்னு நம்பிக்கை எனக்கு வந்தாச்சுன்னு தான் முதலில் சொல்லணும். கண்கள் விரிய அவனை பார்க்கிறாள். என்ன சொல்கிறீங்க? என் மாமனார் மாமியாரை நம்மோடு வச்சுக்கலாமா? என்ன இப்படி கேட்டுட்டீங்க? அவங்க இல்லாமலா? என்னை மகன் ஸ்தானத்தில் அவங்க நினைச்சதால தான் உங்களை எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முழு மனசோடு சம்மதம் சொல்லியிருக்காங்க. அந்த நம்பிக்கையை நான் காப்பாற்றணும். நான், நீங்கள், நம்ம பெண்கள் சுமித்ரா, அபர்ணா, என்னோட அம்மா அப்பா, அதாவது உங்கள் மாமனார் மாமியார், இதுதான் நம்ம குடும்பம். இந்த குடும்பத் தலைவியாக நீங்கள் இருந்து எங்கள் எல்லோரையும் உங்கள் அன்பால் வழி நடத்தணும். உங்களுக்கு சம்மதமா மாதவி? கண்கள் பணிக்க அவனை பார்க்கிறாள். எழுந்து நின்ற அவனை நோக்கி உட்கார்ந்திருந்த மாதவி தன் கரத்தை நீட்டுகிறாள். அதை அன்போடு பற்றி அவள் எழுந்து கொள்ள உதவியவன் அவளை பார்க்க, என் கண்களுக்கு உங்கள் புற அழகு பெருசாக தெரியலைங்க. உங்கள் அழகான மனசு தெரியுது. அதில் நிறைஞ்சிருக்கிற அன்பு தெரியுது. உங்கள் மனைவியாக என் வாழ்க்கையை தொடங்க முழு மனசோடு முருகன் சன்னதியில் வைத்து என் சம்மதத்தை சொல்கிறேன். ரத்னா, நான் மாதவி பேசுகிறேன். சொல்லுங்க மாதவி. நானும் அவரும் பேசினோம். அவர்கிட்ட என் முழு சம்மதத்தை சொல்லிட்டேன். அந்த அன்பான மனசுக்கு நான் அடிமையாகிட்டேன் ரத்னா. எனக்கு தெரியும். என் மாமாவை பார்த்து பேசிட்டா நீங்கள் நிச்சயம் சம்மதிப்பீங்கன்னு எனக்கு தெரியும். எனக்கு அண்ணி கிடைச்சிட்டாங்க. என் சுமித்ரா குட்டிக்கு அம்மா கிடைச்சிட்டாங்க. மனம் குதூகலிக்க பேசுகிறாள் ரத்னா. மேடம், நான் வகிதா பேசுகிறேன். ஞாபகம் இருக்கா? அன்னைக்கு ஸ்கூலுக்கு வந்து டொனேஷன் கொடுத்தேனே. நல்லா ஞாபகம் இருக்கு. என்ன விஷயம் சொல்லுங்க. சுமித்ரா நல்லா இருக்காளா? நல்லா இருக்கா. என்னமோ தெரியல, அவ மேலே உங்களுக்கு தனி அன்பு பாசம் வந்துடுச்சு. அதான் ஞாபகமாக கூப்பிட்டு விசாரிக்கிறீங்க. உங்களால் எனக்கு ஒரு சின்ன உதவி ஆகணும். என்ன வேணும் சொல்லுங்க. சுமித்ராவோட சித்தியின் ஃபோன் நம்பரை எனக்கு தர முடியுமா? உங்கள் மனசு எனக்கு புரியுது. அந்த குழந்தைய நீங்கள் அடிக்கடி சந்திக்கணும்னு நினைக்கிறீங்க. அதுக்கு அவங்க சித்தியோட உதவி தேவைப்படுது இல்லையா? லைனில் இருங்க, ஒரு நிமிஷம் பார்த்து சொல்கிறேன். 98491133. தேங்க்ஸ் மேடம். ரத்னா, இப்போ தான் அந்த வகிதா பேசுனாங்க. உன் செல்ஃபோன் நம்பர் கேட்டாங்க, கொடுத்துருக்கேன். வகிதாவா? யார் மேடம்? அதான் சொன்னேனே ரத்னா, நம்ம ஸ்கூலுக்கு டொனேஷன் கொடுக்க வந்து சுமித்ராங்கிற பேர் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி சுமித்ராவை கூப்பிட்டுட்டு பாசத்தோடு பேசி சாக்லேட்லாம் கொடுத்து. ஞாபகம் வருது. சுமித்ராவும் எங்ககிட்ட சொன்னா. அவங்க தான் உன்கிட்ட பேசணும்னு உன் நம்பர் கேட்டாங்க. என்கிட்டயா? எதுக்கு தெரியல. ஒரு சமயம் சுமித்ரா மேலே அவங்க வச்சிருக்கிற அன்பின் காரணமாக இருக்கலாம்.
அவங்க பேசினா உனக்கே தெரிஞ்சிட போகுது. ஹலோ, ரத்னாவா? ஆமாம், நீங்கள் யாரு? நான் வஹிதா, கனகதாரா பேசுகிறேன். நினைச்சேன் நீயாகத்தான் இருக்கும்னு. இப்படி பொய் சொல்லி வந்து மகளை பார்க்குறியே, உனக்கு வெக்கமா இல்லை? எனக்கு வேற வழி தெரியல ரத்னா. என் மகளை பார்க்கணும் போல இருந்துச்சு. வந்து கண்ணார பார்த்தேன், பேசினேன். என் மகள்கிட்ட ஒரு அந்நிய மனுஷி மாதிரி நடந்துக்கிட்டேன். வேதனையாக இருக்கு ரத்னா. என்ன திடீர்னு தாய்ப்பாசம் பொங்குது? விட்டுட்டு ஓடி போன புருஷன் முன்னால் தைரியமாக வந்து நிற்கிற. அடுத்த நாடகம் போடுறியா? இல்லை ரத்னா, என்னை நம்பு. என் மனசு மாறிடுச்சு. உண்மையான பாசத்தோடு தான் என் மகளை பார்க்க ஓடோடி வந்தேன். அதை நான் நம்ப தயாராக இல்லை. இப்போ எதுக்கு ஃபோன் பண்ணின அதை சொல்லு. உன்னை நான் நேரில் பார்த்து பேசணும் ரத்னா. தேவையில்லை, உன் சகவாசமே வேண்டாம். ஃபோனை வை ப்ளீஸ் ரத்னா. இந்த ஒரு தடவை மட்டும் என் பேச்சை கேளு. இப்படி ஒரேடியாக என்னை வெறுத்துடாதே. வெறுக்கிறதா? எனக்கு கூட பிறந்தவ இருந்தாங்கிறதே மறந்துட்டேன். நான் செய்த தப்புக்கு நீ செருப்பால் அடித்தாலும் தாங்கிக்கிறேன். நான் உன்னை பார்த்து பேசணும் ரத்னா. எதுக்கு? என் மனசில் உள்ளதை உன்கிட்ட கொட்டி தீர்க்கணும். நீ தான் எனக்கு ஒரு வழி சொல்லணும். உன் காலில் விழுந்து கெஞ்சி கேட்கிறேன். ப்ளீஸ், மறுத்துடாதே. சிறிது நேரம் யோசித்தவள், சரி, இப்போ எனக்கு நேரம் இல்லை. நீ என்னை பார்த்து பேசணும்னா இன்னும் 1 மாதம் காத்திருக்கணும். எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது. அதை முடிச்சுட்டு தான் உன்னை பார்ப்பேன். இது போதும் ரத்னா. 1 மாதம் காத்திருக்கேன். அதுக்கப்புறம் நீ என்ன சொல்கிறியோ, எங்கே வர சொல்கிறியோ அங்கே உன்னை தேடி வருவேன். கல்யாண வேலைகள் சுறுசுறுப்பாக நடைபெற்று கொண்டிருந்தன. லக்ஷ்மியும் சங்கரனும் மனம் மகிழ்ச்சியோடு இருந்தார்கள். மனோகர் தம்பிக்கு எவ்வளவு பெரிய மனசு! நம்ம மாதவியை மட்டும் இல்லாமல் நம்மையும் தம் சொந்தமாக ஒத்துக்கிட்டாரே. அது மட்டுமா லக்ஷ்மி? அவர் வீட்டை காலி பண்ணிட்டு மகளோடு இங்கேயே வந்துடுறதா சொல்லிட்டாரு. என்னமோ அந்த கடவுள் தான் கண் திறந்து பார்த்துருக்கிறாரு. தாத்தா, பாட்டி, அம்மாவுக்கு எப்போ கல்யாணம்? அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை முருகன் கோவிலில் வச்சு. உங்கள் அம்மாவுக்கு கல்யாணம்டா செல்லம். உனக்கு அப்பா வரப்போகிறாரு. சுமித்ராவோட அப்பா தான் இனிமே எனக்கும் அப்பா இல்லையா தாத்தா? ஆமாண்டா செல்லம். இனிமே சுமித்ரா என்னோட இருப்பா. நாங்கள் 2 பேரும் ஒன்றாவே இருப்போம். ஆமாம் அபர்ணா, அவ உனக்கு தங்கை. இல்லை பாட்டி, அவ முதலில் எனக்கு ஃப்ரெண்ட், அப்புறம்தான் தங்கை. அபர்ணாவுக்கு எவ்வளவு சந்தோஷம் பார்த்தியா? மகளை நினைச்சுதான் மாதவி மனசை மாற்றிக்கிட்டா. நீ என்னை பார்க்கணும்னு சொன்னியே. நாளைக்கு காலையில் 6 மணிக்கு முருகன் கோவிலுக்கு வா. வர ரத்னா. உன் ஃபோனை தான் எதிர்பார்த்துருந்தேன். உடனே புறப்படுறேன். இங்கே பாரு, நீ பெரிய நடிகைங்கிற பந்தா எல்லாம் வேண்டாம். தனி மனுஷியா ஆட்டோவில் வந்து இறங்கணும். முதலில் நீ ஒரு நடிகைன்னு வெளிப்படுத்தாமல் முகத்தை மூடிக்கிட்டு வா. சரி, நீ சொன்னபடியே செய்கிறேன். கோவில் பிரகாரத்தில் பின்புறத்தில் இருந்த மகிழ மரத்தடியில் நின்று கொண்டிருந்தாள் ரத்னா. வீசும் காற்றில் மலர்கள் பவள முத்துகளாக எங்கும் சிதற அதன் நறுமணம் ஒருவித சுகந்தை பரவ கனகதாரா முகத்தை முந்தானியால் மூடி கண்கள் மட்டும் தெரியும்படி தங்கையை பார்த்தவாறு நின்றாள். நீ சொல்ல வேண்டியதை சொல்லிட்டு கிளம்பலாம். ரத்னா, இப்படி என்னை வெறுத்து பேசாதே. நான் உன்னோட பழைய கனகா. மனசு திருந்தி செய்த தப்புக்கு மன்னிப்பு கேட்க தான் வந்திருக்கேன். என்னோட மன்னிப்பு இனி உனக்கு தேவைப்படாது. என்னை புரிஞ்சுக்க ரத்னா. அப்பா முகத்தில் முழிக்கவே பயமா இருக்கு. நீ தான் என்னை என் கணவரோடும் மகளோடும் சேர்த்து வைக்கணும். உன் காலில் விழக்கூட தயாரா இருக்கேன். உனக்கு நீ பேசுறது வேடிக்கையா இல்லையா? எந்த தைரியத்தில் உன் கணவன் உன்னை ஏத்து போறன்னு நம்புற? அவர் என் மேல உயிரையே வச்சிருந்தவர். நான் மனம் திருந்தி வந்திருக்கேன்னு தெரிஞ்சா நிச்சயம் என்னை ஏத்துப்பாரு. நான் என் கணவரோடும் மகளோடும் புது வாழ்வு தொடங்குவேன். இது எந்த சினிமாவில் நீ பேசுகிற வசனம்? வேண்டாம் ரத்னா, நான் மனசார உண்மையை பேசுகிறேன். என்னை நம்பலையா? இனி நீ பேசி எந்த பிரயோஜனமும் இல்லை. காலம் கடந்து போச்சு. என்ன சொல்கிற ரத்னா? இவ்வளவு நாள் தனி மனுஷனாயிருந்த மாமா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இந்த முருகன் சன்னதியில் கல்யாணம் பண்ணிக்க போகிறாரு. ரத்னா, ஏன் கத்துற? நீ வேண்டாம்னு உதறிட்டு போன வாழ்க்கை, அந்த இடத்தை நிரப்ப மாமாவின் மனசுக்கு பிடிச்ச தேவதை வரப்போறா. அவரோட அழகை பார்க்கல, கையில் என்ன பணம் வச்சிருக்காருன்னு பார்க்கல. மனசில் இருக்கிற அன்பு அவளை வசப்படுத்திடுச்சு. அவ கண்களுக்கு அவர் அழகானவராக தான் தெரிகிறாரு. சுமித்ராவுக்கு அன்பான அம்மா கிடைச்சிட்டா. அவ வாழ்க்கையை விட்டு ஒதுங்கி போனவ இனி தலைகீழாக நின்னாலும் அவர் மனசில் இடம் பிடிக்க முடியாது. ரத்னா, ப்ளீஸ்,
நீ நினைச்சா என் வாழ்க்கையை விளக்கேற்ற முடியும். என்னை கைவிட்டுடாதே ப்ளீஸ். எதுக்கு இப்படி கடைசி நேரத்தில் வந்து கண்ணீர் விடுற? நான் இன்னைக்கு உன்னை ஏன் இங்கே வர சொன்னேன் தெரியுமா? நீ மனசு திருந்தினா மட்டும் போதாது. உன் கண்ணெதிரே உன் வாழ்க்கை பறிபோறதை நீ பார்க்கணும். நீ எங்களை விட்டுட்டு போனப்ப அவமானத்தில் கூனி குறுகி நின்னமே, அதுக்கான தண்டனை உனக்கும் கிடைக்கணும். வாழ்க்கையில எந்த பொண்ணுமே இந்த மாதிரி தப்ப செய்யக்கூடாது. பெண் குலத்துக்கே களங்கமாக வந்தவன் நீ. 5 வருஷம் உன் இஷ்டத்துக்கு ஏகபோக வாழ்வு வாழ்ந்துட்டு இப்ப 10 நாளில் மகளை பார்த்ததும் இவ்வளவு நாள் இல்லாத பாசம் உன் மனதில் ஊற்றெடுத்து கிளம்புகிறதா? அந்த 2 வயது குழந்தையை தொட்டிலில் போட்டுட்டு ஓடி போனியே, அப்ப இந்த பாசம் உன்னை தடுக்கலையா? வேண்டாம், வயிறெறிஞ்சு சொல்றேன். நல்லவங்களை வாழ விடு. இனி ஒரு குடும்ப வாழ்க்கைக்கு நீ ஆசைப்படாதே. இன்னும் கொஞ்ச நேரத்தில் உன் புருஷன் இன்னொரு பெண் கழுத்தில் தாலி கட்ட போறாரு. மறைஞ்சிருந்து பார்த்துட்டு போ. செல்போன் அழைக்க, சொல்லுங்கப்பா. கல்யாண நேரத்தில் எங்கம்மா போன? நீ சொன்ன மாதிரி நாங்க முருகன் கோவிலுக்கு வந்துட்டோம் ரத்னா. நானும் கோவிலுக்கு வந்துட்டேன்பா, உள்ளே வாங்க. அவளை திரும்பி கூட பார்க்காமல் வேகமாக செல்கிறாள். பெரியவர்கள் மனம் நிறைந்து ஆசீர்வாதம் பண்ண, குழந்தைகள் சுமித்ராவும் அபர்ணாவும் கைத்தட்டி ஆர்ப்பரிக்க, ரத்னா மகிழ்ச்சியுடன் பார்க்க, முருகன் சன்னிதானத்தில் மனோகர் மாதவி கழுத்தில் தாலி கட்டுகிறான். மனதில் துயரத்தின் அலைகள் வீச, தன் வாழ்க்கை கண்ணெதிரில் பறிபோவதை பார்க்க முடியாதவளாய், வாய்விட்டு அழ முடியாமல் கண்ணீரை அடக்கி தூரத்தில் நின்ற கனகா வேகமாக கோவிலை விட்டு வெளியேறுகிறாள். ஈசிச்சேரில் சாய்ந்தபடி அமர்ந்திருக்கும் கிருஷ்ணனிடம் வருகிறாள் ரத்னா. என்னப்பா, இன்னும் என்ன யோசனை? ரத்னா, இன்னும் கொஞ்ச நேரத்தில் பெண்ணும் மாப்பிள்ளையும் விருந்துக்கு வந்துடுவாங்க. எல்லாம் ரெடியா? வடை பாயாசத்தோடு சமையல் தயாராக இருக்குப்பா. கமலாமா அப்பளம் பொரிக்கிறாங்க. ரத்னா, இவ்வளவு நாள் மனசில் நெருஞ்சி முள்ளாக குத்தி பொறையேறி போன வலி இன்னைக்குத்தாம்மா மறைஞ்சுது. நான் பெத்தேனே ஒரு கோடாரி காம்பு, அது என் கண்ணையே குத்திடுச்சு. பாவி, அவ முகத்திலேயே கடைசி வரை முழிக்கக்கூடாதுன்னு வைராகியமா இருக்க. எதுக்குப்பா? சந்தோஷப்பட வேண்டிய நேரத்தில் அவளை பத்தி பேசணும். எழுந்திருச்சு வாங்கப்பா, வாசலுக்கு போகலாம். விருந்து உபச்சாரம் முடிந்து தன் காலில் விழும் மாதவி மனோகரனை மனம் நிறைந்து ஆசீர்வதிக்கிறார். எழுந்திருங்க மாப்பிள்ளை, என் மகளோடு 100 வயதுக்கு எந்த குறையும் இல்லாமல் சந்தோஷமா வாழணும். ஆசீர்வாதம் வாங்கிய மனோகர் ஆச்சரியமாக அவரை பார்க்கிறான். மாமா, இனிமே நான் உங்களுக்கு மகன், மாப்பிள்ளைன்னு கூப்பிடவே மாட்டேன்னு சொன்னீங்க. என் மகள் எனக்கு கிடைச்சிட்டா மாப்பிள்ள. மாதவி என்னோட மூத்த மகள். அதனால நீங்க திரும்பவும் என் மருமகன் ஆகிட்டீங்க. அப்பா, நான் தழுதழுக்க அவரை அழைக்கிறாள் மாதவி. நீ கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்டவம்மா. உன் நல்ல குணத்துக்கும் பரிவான அன்புக்கும் தான் அந்த கடவுள் நீ இழந்த வாழ்க்கையை உனக்கு மீட்டு கொடுத்திருக்கிறார். நடந்ததை 2 பேருமே கனவாக நினைச்சு மறந்துடுங்க. அந்த ஞாபகங்களின் சுவடுகள் இனி தேவையில்லை.